அண்மைச் செய்தி. ஒரு மாபெரும் பொருளாதார புயல் இந்தியாவை தற்போது நெருங்கிக் கொண்டிருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மாபெரும் பொருளாதார புயல் இந்தியாவை தாக்கப் போகிறது எனவும் பொருளாதார புயலிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற முடியாது எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியர்கள் தங்கள் வாழ்நாளில் யாரும் கண்டிராத பொருளாதார நெருக்கடியை வரவுள்ளது எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவை நெருங்கும் பொருளாதார புயல் மோடி, அதானி, அம்பானியை தாக்காது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். இந்தியாவை பொருளாதார புயல் நெருங்குகிறது என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். உத்தரப்பிரதேசத்தில் தனது சொந்த தொகுதியான ராய்பரேலிக்கு சுற்றுப்பயணமாக சென்றிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அங்கு செய்தியாளர்களை சந்தித்த பொழுதும் இதே தகவலை சொல்லியிருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கத்திலும் இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பொருளாதார சூறாவளி புயல் என்பது இந்தியாவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அதன் தாக்கம் மிக மிக மோசமாக இருக்கும். இந்தியர்கள் தங்களது வாழ்நாளில் பார்க்காத மோசமான விளைவுகள் என்பது ஏற்பட போகிறது என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் இதை பற்றியெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி கவலைப்படாமல் இருக்கிறார் என்றும், இந்த பொருளாதார சூறாவளி என்பது இந்தியாவில் 3 நபர்களை மட்டும்தான் தாக்காது. 1 அதானி, 2 அம்பானி, மற்றொரு 3வது நபர் பிரதமர் நரேந்திர மோடி. இவர்களை தவிர மற்ற அனைவருமே இந்த சூறாவளியில் சிக்கி மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க போகிறார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்கம் என்பது பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் கூறியிருக்கிறார். மிக கடுமையான டிஃபிகல்ட் டைம்ஸ் ஆர் அஹெட் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். மிகவும் கடுமையான நாட்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் கொடுத்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் செய்தியாளர்கள் அகிலேஷ் யாதவுடன் வரக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பீர்களா என்று கேட்டபோது கூட, இந்த விவகாரத்தில் இருந்து நான் எதிலும் மாறி செல்ல விரும்பவில்லை, டைவர்ட் ஆக எதற்கும் நான் அதற்கான இடம் கொடுக்க விரும்பவில்லை. முக்கியமாக எரிபொருள் பிரச்சனை குறித்து நிச்சயமாக மத்திய அரசு உடனடியாக தனது நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும், விலையேற்றத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் கொண்டிருக்கின்றார். அந்த அளவிற்கு இந்த பொருளாதார சம்பந்தமான விவகாரத்தில் மத்திய பாஜக அரசிற்கு தனது நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார் ராகுல் காந்தி. அவர் கூறக்கூடிய கருத்துக்கள் என்பதும் மிகவும் அச்சமூட்டக்கூடிய வகையிலும் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.